எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்ட் டிஸ்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், என் கையில் இருக்கிறது வந்து ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க். இது வந்து கிறிஸ்டா பிராண்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்குறீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு 1 TB 2 TB 4 TBலாம் ஹார்ட் டிஸ்க் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு 2 கனெக்ஷன் போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் தான் உங்களோட இது வந்து செட்டா போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களோட செட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதே வந்து உங்களோட மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதில் 2 போர்ட் இருக்கு இல்லைங்களா, ஒன்று வந்து கம்யூனிகேஷனுக்காகவும் இன்னொன்று வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் ரன் பண்ணுறதுக்கு உண்டான பவருக்காகவும். இது வந்து டைரெக்டாகவே உங்கள் சிஸ்டத்தோட மதர் போர்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா, இது வந்து செட்டா இந்த மாடல் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் மாடலுங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் வெர்ஷனில் வந்து ஐடிஇ போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் இந்த முள் இருக்கு இல்லைங்களா, அந்த முள் டைப்பில் கொஞ்சம் முள்ளு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஐடிஇ போர்ட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சரிங்களா. இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரியே வேறொரு டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸ்டர்னல் ஹெச்டிடின்னு சொல்லுவாங்க. ஹெச்டிடி ஹார்ட் டிரைவுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பென்ட்ரைவ் மாதிரி ப்ளக் அண்ட் ப்ளையாக யூஸ் பண்ண முடியும். இதுலேயுமே இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 TB ஹார்ட் டிஸ்க். இது வந்து டோஷிபா பிராண்டோடது. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பல பிராண்டில் அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே 4 TB 5 TB அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சரி, இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கும், என்ன இன்டெப்த்தாக அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இது வந்து இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், இது வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்குங்க. ஓகேங்களா. இது வந்து ஹெச்டிடின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து அட்வான்ஸ்டாக ஒன்று வருதுங்க. அதுக்கு பேர் எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க, சாலிட் ஸ்டேட் டிரைவ். இதில் எஸ்எஸ்டியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிப் பேஸ்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இந்த பதிவிலேயே நான் உங்களுக்கு இன்னொரு டிவைஸை பற்றியும் காமிக்கிறேன். இப்போ என் கையில் இருக்கிற டிவைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆல் இன் ஒன் ஹெச்டிடி டாக்கிங் ஸ்டேஷனுங்க. இது என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடிஇ போர்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐடிஇ இருக்கிற வந்து ஹார்ட் டிஸ்க்கும் நீங்கள் இதில் டாக் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் செட்டா டைப் மாடலில் இருக்கிறதும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இது இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே நான் மதர் போர்டில் தான் கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அது போக அந்த இன்டர்னலாக கனெக்ட் பண்ணுறது போக உங்களுக்கு இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் வந்து இதே மாதிரி இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா இருக்குது. அதை வந்து எக்ஸிஸ்டிங் கம்ப்யூட்டரில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களோட அந்த வெளியில் இருக்கிற அந்த இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எடுத்து நீங்கள் இதில் வந்து டாக் பண்ணிவிட்டு ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த டிவைஸோட யூஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜிங் பவர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு USB மாடல் கேபிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு லைக் பென் டிரைவ் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன்ட்.